Hello friends, welcome to Taj Beauty Recipe. இன்னைக்கு நம்ம பியூட்டி சேனல்ல பார்க்க போற வீடியோ என்னன்னா, இது வந்து நிறைய பேர் ரெக்வெஸ்ட் பண்ணியிருந்த வீடியோ, full body whitening-க்கு நல்ல ஒரு டிப்ஸ் சொல்லுங்க அப்படினு சொல்லி கேட்டிருந்தாங்க. சோ அதுக்காக தான் இந்த வீடியோ. நம்ம வந்து பார்லர் போகாமலே அப்புறம் நிறைய கெமிக்கல்ஸ் நிறைய ப்ராடக்ட்ஸ் எதுவும் யூஸ் பண்ணாமல் நம்மளோட வீட்டில் இருக்கக்கூடிய நேச்சுரலான இன்க்ரீடியன்ஸை வச்சு நம்மளோட ஸ்கின்னை வந்து நம்ம வந்து மெயின்டைன் பண்ணலாம். ஆனால் அந்த மாதிரி யாருமே வந்து ரெகுலராக வந்து அவங்களோட ஸ்கின்னை வந்து மெயின்டைன் பண்ணுறது கிடையாது. கொஞ்ச நாள் மெயின்டைன் பண்ணுவாங்க, அப்புறம் வந்து விட்டுருவாங்க. நம்ம எப்போயுமே நம்மளோட ஸ்கின்னையும் சரி நம்மளோட ஃபேஸையும் சரி ரெகுலராக நம்ம மெயின்டைன் பண்ணிகிட்டே வந்தால் தான் அது எப்போயுமே ஈவனாக இருக்கும். ஸோ எப்போயுமே உங்களோட அழகு மட்டும் இல்லை, உங்களோட உடல்நல ஆரோக்கியத்தையுமே வந்து பராமரிச்சுக்கிட்டே இருங்க. அப்போ தான் உங்களோட உடல்நிலையும் சரி உங்களோட அழகும் சரி ரொம்ப நல்ல விதமாக இருக்கும். இப்போ இந்த ரெமெடி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நான் வந்து ஒரு சின்ன பவுலில் கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் எடுத்துருக்கிறேன். தேங்காய் எண்ணெய் சுத்தமான செக்கில் ஆட்டின தேங்காய் எண்ணெயாக வாங்கி யூஸ் பண்ணுங்கள். உங்களோட தலைமுடிக்கும் சரி உங்களோட சருமத்துக்கும் வந்து இந்த தேங்காய் எண்ணெயை வந்து யூஸ் பண்ணுங்கள். இந்த தேங்காய் எண்ணெயை வச்சு உங்களோட ஃபுல் பாடியிலையுமே அப்ளை பண்ணுங்கள். ஆயில் மசாஜ் பண்ணுற மாதிரி அப்ளை பண்ணிக்கோங்க. தேங்காய் எண்ணெய் பார்த்திங்கன்னா உங்களோட சருமத்துக்கு ஒரு இயற்கையான க்ளோவிங்கை கொடுக்கும். நம்மளோட ஸ்கின்னுக்கு பார்த்திங்கன்னா தேங்காய் எண்ணெய் ஒரு ஹைலைட்டர் அப்படின்னே சொல்லலாம். இப்போ நான் பார்த்திங்கன்னா தேங்காய் எண்ணெய் அப்ளை பண்ணி நம்மளோட ஸ்கின்ல நல்லா இறங்குற மாதிரி ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா மசாஜ் பண்ணிட்டேன். இதே மாதிரி பண்ணிக்கோங்க. இது ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்படியே இருக்கட்டும். அதுக்கப்புறமா நம்ம வந்து பேக் ரெடி பண்ணி இப்போ இதுக்கு ஒரு பவுல் எடுத்துக்கலாம். இதில் முல்தானி மெட்டி பவுடர் 1 டேபிள் ஸ்பூன், அரிசி மாவு 1 டேபிள் ஸ்பூன், அடுத்ததான் நான் இதில் ஆரஞ்சு பீல் ஆஃப் பவுடர் வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கிறேன். ஆரஞ்சு தோலோட பவுடருக்கு பதிலாக நீங்கள் வந்து எலுமிச்சை தோலோட பவுடர் கூட சேர்த்துக்கலாம். அடுத்ததாக 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கஸ்தூரி மஞ்சள் தூள் வந்து சேர்த்துருக்கிறேன். இதில் நான் வந்து கஸ்தூரி மஞ்சள் தான் சேர்த்துருக்கிறேன். ஆண்களும் இதை பயன்படுத்தலாம். வேண்டாம்னு நினச்சிங்கன்னா மஞ்சளை மட்டும் ஸ்கிப் பண்ணிடுங்க. அடுத்ததாக 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேன் சேர்த்துக்கலாம். அடுத்ததாக இது கூட கட்டியான தயிர் வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். கடைசியாக இதை மிக்ஸ் பண்ணுறதுக்கு தேவையான அளவு காய்ச்சாத பால் சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது ஒரு க்ரீம் பதத்துக்கு ரெடி ஆயிடுச்சு. நான் யூஸ் பண்ண வரைக்கும் இந்த அளவு வந்து ஃபுல் பாடிக்கும் நம்ம அப்ளை பண்ணுறதுக்கு கரெக்டான அளவாக இருந்துச்சு. இப்போ இதை நம்ம வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஏற்கனவே நம்ம வந்து ஃபுல் பாடியிலையும் வந்து ஆயில் வந்து அப்ளை பண்ணி வச்சுருக்கிறோம். அதை வாஷ் பண்ண வேணாம். அதுக்கு மேலேயே வந்து இந்த பேக் போட்டுக்கலாம். நல்லா திக்கான லேயராக அப்ளை பண்ணிக்கோங்க. இப்போ இந்த பேக் போட்டு ஒரு 10 நிமிஷம் ஆயிடுச்சு. 10 நிமிஷத்தில் பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த அளவு வந்து நல்லா ட்ரை ஆயிடுச்சு. இந்த அளவு போதும். இதை வந்து நல்லா மைல்டாக சர்க்குலர் மோஷனில் வந்து மசாஜ் பண்ணுங்கள். இப்படி மசாஜ் பண்ணி விட்டுட்டு நம்ம வந்து குளிச்சிடலாம். குளிக்கும்போது சோப் யூஸ் பண்ணணும் அப்படின்னாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நானும் வந்து பார்த்திங்கன்னா கை வாஷ் பண்ணிவிட்டேன். நான் வந்து ஆனால் சோப் எதுவும் யூஸ் பண்ணல. சும்மா வெறும் வாட்டரில் கழுவி பார்த்தேன். என்னோடய கை வந்து ரொம்ப சாஃப்டாகவும் ரொம்ப பளிச்சுன்னு இருந்தது. ஸோ நான் வந்து சோப் யூஸ் பண்ணலை. ஸோ இப்போ இதோட நம்மளோட ஃபுல் பாடிக்கான ஒயிட்டனிங் ரெமெடி வந்து முடிஞ்சிருச்சு. இப்போ நாம் வந்து யூஸ் பண்ண இந்த ஆயில், இந்த பேக், இந்த ரெண்டுமே வந்து நம்மளோட ஃபுல் பாடி ஒயிட்டனிங்க்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எனக்கு நான் யூஸ் பண்ண வரைக்கும் ரொம்ப நல்ல ரிசல்ட் கொடுத்துருக்கு. கண்டிப்பாக நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இது கூட நான் இன்னொரு டிப்ஸும் உங்களுக்கு சொல்ல போகிறேன். அது உங்களுக்கு வந்து வேணும்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா அதை வந்து விட்டுருங்க. இதோட வந்து முடிச்சுக்கோங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நிவ்யா க்ரீம். இது வந்து ஃபுல் பாடி ஒயிட்டனிங்க்கான ஒரு க்ரீம் தான் இது. இது வந்து ஸ்பான்சர் வீடியோலாம் கிடையாது. நான் பர்சனலாக யூஸ் பண்ணுற ஒரு ப்ராடக்ட் தான் இது. இது ரொம்ப நல்ல ப்ராடக்ட். எந்த ஒரு சைடு எஃபெக்ட்டுமே எனக்கு இல்லை. நான் ரொம்ப நாள் யூஸ் பண்ணுறேன், ரொம்ப வருஷமாகவே யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லலாம். ஃபுல் பாடி ஒயிட்டனிங்க்கு வந்து இந்த க்ரீம் வந்து ரொம்ப பெஸ்ட்டு. இன்னும் நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா இந்த கை முட்டி பகுதியில், கால் முட்டிகள்லாம் பார்த்திங்கன்னா சொரப்பாக இருக்கும். அப்புறம் டேண்ட்ரஃபால் அந்த முதுகு பகுதியிலையும் வந்து பார்த்திங்கன்னா குட்டி குட்டியாக பொறியாக இருக்கும். அதுக்கு வந்து இந்த லோஷன் நம்ம வந்து யூஸ் பண்ணும்போது அந்த மாதிரி பொறியாக இருக்கிறதெல்லாம் சீக்கிரம் போயிடும். இது வந்து எல்லா ஸ்கின் டைப் இருக்கிறவங்களுக்குமே வந்து செட் ஆகும். உங்களுக்கு விருப்பம் இருந்தால், உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க. இதை வந்து நம்ம குளித்ததுக்கு அப்புறமா நம்மளோட ஃபுல் பாடிலையும் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெமெடியை நம்ம எவ்வளோ நாள் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 வீக்ஸ்க்கு ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு எப்போல்லாம் டைம் கிடைக்குதோ ஒரு வீக்லி ஒரு 2-3 டேஸ்க்கு வந்து இந்த ரெமெடியெல்லாம் வந்து உங்களோட ஸ்கின்னை வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்காண்டி ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள். நிறைய வீடியோவில் நான் சொல்லியிருக்கிறேன், நம்ம ரொம்ப அழகாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நிறைய தண்ணி குடிங்க, நிறைய ஃப்ரெஷ்ஷான ஜூஸ் எடுத்துக்கோங்க, ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கோங்க, வெஜிடபிள்ஸ் எடுத்துக்கோங்க, ஜங்க் ஃபுட்ஸ்லாம் அவாய்ட் பண்ணிடுங்க.
அப்போ தான் உங்களோட உடல்நிலையும் சரி உங்களோட சருமமும் சரி ரொம்ப அழகாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்கும். என்னோட இந்த டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். என்னோட இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா இப்போ நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் எப்போல்லாம் வீடியோஸ் அப்லோட் பண்ணுறேனோ அப்போல்லாம் உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். என்னோட இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்.